வணக்கம் வியூவர்ஸ். கன்னியாகுமரி இன்ப சுற்றுலா 2 நாட்களுக்கு வந்தோம். கன்னியாகுமரியில் முக்கியமான இடங்களை பார்த்துட்டு நம்ம அடுத்து வந்தது திருப்பரப்பு அருவியில் குளிக்கலாம்னு வந்தோம். குளிச்சு முடிச்சுட்டு அருவிக்கு மேலே படகு இல்லம் போய் பார்ப்போம் அப்படின்னு வந்தோம். அங்கே ஒரு பாலம் இருந்துச்சு. அந்த பாலத்துக்கு கீழே தண்ணி ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, அதுலேயும் கொஞ்சம் நேரம் குளிச்சு முடிச்சுட்டு வரும்போது பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, அப்படியே பாலத்துலேருந்து கீழே இறங்கணுன்னு அண்ணனோட கடை அயலத்தே அடுக்கலாம். என்னடா ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு மீனிங் வந்து பக்கத்து வீட்டு சமையலறை அப்படிங்கிற ஒரு உணவகத்தில் நம்ம வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்றது எல்லா இடத்துலையும் சாப்பிடுவோம். ஆனால் அண்ணன் இடத்துல சாப்பிடும்போது அதோட சுவை அவருடைய அன்பில் கொஞ்சம் அப்படியே கலந்து ரொம்ப அதிகமானுச்சு. அவருடைய பேச்சு பணம் முக்கியமில்லை, உங்களுடைய பசி ஆத்தணும் அதுதான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்கள் எல்லோரையுமே அப்படியே நிப்பாட்டிடுச்சு. அந்த விதத்தில் அன்பா இந்த காலத்திலையும் எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அன்லிமிட் பிரியாணி, அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் வேணுமாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அன்போட நீங்கள் உங்களுக்கு வயிறு முட்டை உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. பணம் அப்பாற்பட்ட பிரச்சனை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த விதத்தில் அண்ணனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இனிமே நான் வந்தால் இந்த ஹோட்டலில் சாப்பிடாம நான் போக மாட்டேன். அதே மாதிரி இதுக்கு அடுத்து வரக்கூடிய சுற்றுலாவுக்கு வரக்கூடிய அனைத்து உள்ளங்களும் திருப்பரப்புக்கு வரும்போது அயலத்தே அடுக்கலா பக்கத்து வீட்டு சமையலறையில் கண்டிப்பாக உணவருந்தி தான் செல்ல வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.